ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய காலகட்டத்தில் எல்லோருமே ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் சீக்கிரமாக முடி நரைச்சி போகும், அதாவது ப்ரீமெச்சூர் கிரே. அதோடவே ஹெல்மெட் எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால இருக்கிற முடி உதிர்தல், டேண்ட்ரஃப் போன்ற பிரச்சனை எல்லாம் இல்லாமல் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சால் போதுங்க. அப்போ எல்லோருமே வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள். அப்போ வாங்க, நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே எடுத்துருக்கிறது நல்ல ஃப்ரெஷ்ஷான வெத்தலை தாங்க. இந்த ஒரு வெத்தலை வச்சு நிறைய விஷயம் நம்ம செய்யலாம். அது மட்டும் இல்லை, ப்ரீமெச்சூர் கிரே அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லாமல் பண்ணுறதுக்கு, வாழ்நாள் முழுவதும் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டும் இந்த ஒரு வெத்தலை நமக்கு உதவும். அப்போ வாங்க, நம்ம அது எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு ஒரு பாத்திரத்தில் நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதோடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் போட்டுக்கலாம். டீ பவுடர் போட்டதுக்கு அப்புறமேட்டு நாம் இது லோ ஃப்ளேமில் போட்டு குக் பண்ணணும். அதோடவே நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறது கிராம்பூ தாங்க. ஒரு 3 கிராம்பூ நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ஸான வெத்தலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான வெத்தலை எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்த தண்ணிக்கு அளவாக நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர், அது மாதிரி ஒரு வெத்தலை, 3 கிராம்பூ சேர்த்துருக்கேன். இப்போ நாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் நல்லபடியாக இது ஒன்று குக் பண்ணி எடுக்கணும். அதாவது நம்ம சேர்த்துருக்கிற வெத்தலையோடதும் கிராம்பூவோடதும் டீ பவுடரோடதும் எசன்ஸ் நல்லபடியாக இறங்கணும் அந்த தண்ணியில். அதுக்காக வேண்டிட்டு நம்ம ஃபுல் ஃப்ளேமில் போடாமல் லோ ஃப்ளேமில் போட்டு ஒரு 10 நிமிஷம் டைமுக்கு நல்லா ஒன்று குக் பண்ணி எடுத்துக்கலாம். இடையில இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா திக்கான ஒரு டிகாஷன் தான் நம்ம இங்கே ரெடி பண்ண போகிறோம். அதுவும் வெத்தலை சேர்த்துட்டு இந்த ஒரு சொல்யூஷன் அவ்வளோ நல்லதுங்க நம்மளோடது தலைமுடிக்கு. அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிச்சு எடுத்து 10 நிமிஷம் டைம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சொல்யூஷன் ஓரளவுக்கு ஆறியும் வந்தாச்சு. இப்போ நம்ம அது ஃபில்டர் பண்ணி வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட சொல்யூஷன் நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றுறேன். இன்றைக்கி கடைகள் எல்லாம் ரொம்பவே காஸ்ட்லி அவைலபிளாக இருக்கிற சொல்யூஷன் தாங்க இது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுட்டோன்னா ஒரு மாதத்துக்கு இந்த ஒரு குவான்டிட்டி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ஊற்றிட்டு கரெக்டாக குளிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா நைட்டோ நீங்கள் இது தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நைட்டு முழுவதும் வச்சுருந்துட்டு நீங்கள் அடுத்த நாள் காலையில் தலை வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா குளிக்கிறதுக்கு ஒரு 1 hour பிஃபோர் நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணி 1 hour கழிச்சு சோப்பு, ஷாம்பு எதுவும் பயன்படுத்தணும்ட்டு அவசியம் கிடையாது. வாஷ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோ நல்ல ஒரு ரிசல்ட் உங்கள் முடிக்கு கொடுக்குங்க. கண்டினியூஸாக ஒரு 4-5 டைம் நீங்கள் யூஸ் பண்ணுற டைம்லேயே உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் உங்கள் முடியில் தெரிய வரும். இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் இப்படி பயன்படுத்தும் போது ப்ரீமெச்சூர் கிரே அப்படின்ற ஒரு பிரச்சனை வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அதோடவே நாம இதில் வெத்தலை சேர்த்துருக்கிறதுனால பெயின் தொல்லை இருக்காது, டேண்ட்ரஃப் தொல்லை இருக்காது. முடி நல்லா திக்காகவும் அடர்த்தியாகவும் வளர்றதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க. அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. இந்த மாதிரி சீஸ் கிரேட்டர் எல்லாம் நம்ம வச்சுருப்போம், இல்லைனா பெரிய கிரேட்டர் நம்ம வச்சுருப்போம். அது திடீர்னு நமக்கு ஷார்ப்னஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது பயனில்லாமல் போயிடும். இது நல்லா ஷார்ப் ஆகிறதுக்கு வேண்டிட்டு நம்ம இடிகள் இந்த மாதிரி ஒன்று வச்சு தேய்ச்சா போதுங்க. சீக்கிரமாக நல்லாவே ஷார்ப் ஆகிடும். அதுக்காக வேண்டிட்டு நம்ம பழசு தூக்கி போட்டு புதுசு வாங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அந்த ஒரு விஷயம் தெரிய வரும். அப்போ வாங்க, நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழுத்து போன சோப்பெல்லாம் தூக்கி தானே போடுவீங்க. இனி அந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணி அழுத்து போன சோப்பை வெயிலில் வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ண அந்த சோப்புக்கு மேலே இந்த மாதிரி கிராம்பும் நீங்கள் குத்தி வச்சுக்கோங்க. ரொம்பவே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம பயன்படுத்தின சோப்பு நம்ம வெயிலில் வச்சு காய வைக்கும்போது அதோட ஸ்மெல்லு இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். அதோடவே அதில் நம்ம கிராம்பும் சேர்த்து குத்தி வைக்கும்போது அந்த கிராம்போட சேர்த்து அந்த சோப்போட ஸ்மெல்லு வரும்போது இன்னும் அவ்வளோ ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். இது எங்கே வேணாலும் நம்ம வீட்டில் வச்சுக்கலாங்க. அதனால நம்ம வீட்டில் ஏதாச்சும் பேட் ஸ்மெல் எல்லாம் இருந்தால் நல்லபடியாக அப்சர்வ் ஆகி நல்ல ஒரு நறுமணத்தை நம்ம வீடு முழுவதும் கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் கேஸ் ஸ்டோப்புக்கு அடியில், வார்ட்ரோபுக்குள்ளே, ஃப்ரிட்ஜுக்கு அடியில் எல்லாம் நீங்கள் இது வச்சு விட்டுட்டிங்கன்னா இந்த ஒரு கிராம்போடதும் சோப்போட ஸ்மெல்லுக்கும் பல்லி கரப்பானெல்லாம் நம்ம கிச்சன் பக்கமே வராத. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு நல்லா வாஷ் பண்ண 2 வெத்தலை தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான வெத்தலை தான் நான் எடுத்திருக்கேன். அது மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான வெத்தலை கட் பண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 வெத்தலை அப்படின்றதுக்காக சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன்
அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த அந்த ஒரு வெத்தலை தண்ணி நம்ம வடிகட்டி ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் அரைக்கிற தண்ணி ஒரு வெதுவான சூடோட எடுத்துக்கோங்க. ரொம்ப சில்லுன்னு தண்ணி எடுக்க வேண்டாம். இப்போ பாருங்கள் 1/4 கிளாஸ் அளவுக்கு வெத்தலை அரைச்ச தண்ணி எடுத்தாச்சு. அதோடவே மஞ்சத்தூளும் போட்டிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வெற்றிலை மருந்தை நீங்கள் வாரத்தில் 2லேருந்து 3 நாள் குடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா அஜீரணம் மற்றும் மலச்சிக்கலை போக்குகிறது. அதோடவே சளி மற்றும் சுவாச கோளாறுகளை குறைக்கிறது. மூட்டு வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கவும் செய்கிறது. இது மட்டும் இல்லைங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம இந்த ஒரு தண்ணி குடிக்கிறதுனால. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தாலே இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரிய வரும். இனி நமக்கு நம்மளோட அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு வெற்றிலை அரைச்ச அந்த ஒரு வெற்றிலை பேஸ்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான வெற்றிலையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஆல்ரெடி அரைச்ச அந்த ஒரு வெற்றிலை பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். அதோடவே நமக்கு தேவையானது அலோவேரா ஜெல்லு தான். உங்கள் கையில் அலோவேரா ஜெல் இல்லைன்னா நீங்கள் கோகனட் ஆயில் இல்லைன்னா ஒலிவ் ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவுக்கு அலோவேரா ஜெல் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நாம் அலோவேரா ஜெல்லும் வெற்றிலையும் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெற்றிலை என்பது பாரம்பரியமாக பல தோல் பிரச்சனைகளுக்கும் பயன்படுத்தப்படும் ஒரு மூலிகையாகும். வெற்றிலையில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நன்னுயிர் எதிர்ப்பிகள் சில வகையான அரிப்புகளை குறைக்க உதவுகின்றன. இப்போ இந்த ஒரு வெற்றிலை வச்சு கெமிக்கல் இல்லாமல் நம்ம எப்படி நம்மளோட வெள்ளை முடி கருக்க வைக்க போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ஒரு அயன் கடாய் தான் எடுத்திருக்கேன். நல்லபடியாக இந்த ஒரு கடாய் எனக்கு துரும்பு எடுத்திருக்கு. இந்த ஒரு துரும்பில் இருக்கும் ஃபெரிக் ஆக்சைடு தான் நம்மளோடது வெள்ளை முடி கருக்க வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். அதுக்காக வேண்டிட்டு நாம் இங்கே எடுத்திருக்கிறது கரிசலாங்கண்ணி பவுடர் தாங்க. கரிசலாங்கண்ணி பவுடர் நம்மளோட முடிக்கு அவ்வளோ நல்லது. இப்போ நம்ம கரிசலாங்கண்ணி பவுடர் எடுத்திருக்கோம். அதுவும் ஆயுர்வேதிக் ஷாப்பில் இருந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான குவாலிட்டி இருக்கிற கரிசலாங்கண்ணி பவுடரை நீங்கள் கேட்டு வாங்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ரிசல்ட்டு கிடைக்கும். அவ்வளோதான். நான் இங்கே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரிசலாங்கண்ணி பவுடர் சேர்த்தாச்சு. அதோடவே ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்ச வெற்றிலை, டீ பவுடர், கிராம்பு போட்டு கொதிக்க வச்ச தண்ணி தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இது நம்மளோடது தலைமுடியில் அந்த ஒரு கலர் ரொம்ப நாளைக்கு கருமை நிறம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோடவே இங்கே கொஞ்சம் அலோவேரா ஜெல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அலோவேரா ஜெல் நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம முடி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு உதவும். அலோவேரா ஜெல்லுக்கு பார்த்தலாம் நீங்கள் கோகனட் ஆயில் அப்படி இல்லைனா ஆலிவ் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லபடியாக ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த ஒரு ஹேடே உங்கள் தலைமுடியில் அப்ளை பண்ணுறதுக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரிசலாங்கண்ணி அவ்வளோ நல்லது நம்மளோடது முடிக்கு. இது நாம் ஒரு இரும்பு கடாயில் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த இரும்பு கடாயில் இருக்கிற அந்த துரும்பில் இருக்கும் ஃபெரிக் ஆக்சைடு நம்ம முடிக்கு நல்ல ஒரு ஹேடையாக ஒர்க் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான். தேவையான அளவுக்கு கொஞ்சம் கூட நம்ம ரெடி பண்ண சொல்யூஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கிராம்பு, வெத்தலை, டீ பவுடர் போட்டு கொதிக்க வச்சு ரெடி பண்ண சொல்யூஷன் தாங்க இங்கே ஊற்றியிருக்கேன். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம தலையில் அப்ளை பண்ணுற கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்மளோட ஹேடே இங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் டைமுக்கு இது க்ளோஸ் பண்ணி அப்படியே நம்ம ஒன்று ரெஸ்ட் பண்ணுறதுக்காக மாற்றி வச்சிடலாம். அப்போ கரெக்டான ஒரு கலருக்கு நல்ல ஒரு கருமை நிறத்துக்கு நம்மளோட ஹேர் டை மாறிடும். அவ்வளோதான். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் டைமுக்கு நான் ஹேடை இங்கே செட் ஆகிறதுக்காக மாற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம தலைமுடியில் இது டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் முதல் முறையாக இந்த மாதிரி ஹேடை செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மட்டும் உங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் முழுசாக உங்கள் தலைமுடியில் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், என் தலைமுடியில் முழுசாக நான் என் ஹேடை அப்ளை பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம வெற்றிலை சேர்த்து ஹேடை செய்யும் போது ரொம்ப நாளைக்கு அந்த ஒரு கருமை நிறம் நீடிக்கும். அது மட்டும் இல்லைங்க, முடி ட்ரை ஆகாது, உதிர்ந்து போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.